ஆஞ்சநேயமதி பாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம். ஆழ்ந்த சிவப்பு நிற முகம் கொண்டவரும் பொன்மலை போன்ற அழகிய உடம்பு கொண்டவரும் பாரிஜாத மரத்தின் வேரில் வசிப்பவரும் வாயுவின் மகனுமான ஹனுமாரை போற்றி வணங்குகிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்கள் தீபிகா அருண். போன பகுதியில் ஹனுமார் ராமர்கிட்ட தான் சீதையை சந்தித்த விவரங்களை சொல்லி சீதையோட சூடாமணியை ராமர்கிட்ட தந்ததை பார்த்தோம். அதோட சுந்தரகாண்டம் முடிஞ்சுது. இந்த வாரத்திலிருந்து யுத்த காண்டம் ஆரம்பிக்குது. ராமர் ஹனுமாரை ரொம்பவே பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரு. உண்மையில் ஹனுமார் மாதிரி வேற யாராலையும் இத்தனை கஷ்டமான காரியத்தை இத்தனை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளோ பாதுகாப்போட காவல் காக்கிற ராவணனோட கோட்டையை தாண்டி உள்ளே போய் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு முடிக்கிறது சாமானியமா என்ன? கருடனால கூட ஹனுமார் மாதிரி பறந்து போயிருக்க முடியாது. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்களால கூட முடியாத ஒரு காரியத்தை ஹனுமார் செஞ்சிருக்காரு. திறமசாலியான ஒருத்தங்கிட்ட அவனோட தலைவன் ஒரு வேலையை தரப்போ அதை ரொம்ப பிரமாதமாக செஞ்சுட்டு வந்தா அவன் ரொம்பவே மேலானவன். தலைவன் சொன்னபடி மட்டும் செஞ்சுட்டு வந்தா அவன் நடுத்தரமானவன். தலைவன் சொன்னபடி செஞ்சுட்டு வராதவன் மட்டமானவன். ஹனுமார் ரொம்பவே மேலானவன். ஹனுமாருக்கு பிரதிபலனா என்னால் என்ன செய்ய முடியும்? நான் அவனை கட்டி அணைச்சிக்க ஆசைப்படுறேன். அதுதான் நான் இப்போ செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி ராமர் ஹனுமாரை ரொம்ப சந்தோஷத்தோட கட்டி தழுவிக்கிறார். அப்புறம் ராமர் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சுக்ரீவனை பார்த்து, வானரர்களெல்லாம் தெற்க போய் வெற்றிகரமாக சீதை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. அடுத்தபடி நம்ம படையெடுத்து இலங்கைக்கு போகணும். ஆனால் நடுவில் பெரிய கடல் இருக்கே, இத்தனை பெரிய வானரப்படை அந்த கடலை எப்படி கடந்து இலங்கைக்கு போக முடியும்? அதை எப்படி நாம் சாதிக்க போகிறோம்? அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராமர். உடனே சுக்ரீவன், ராமா, நீ எப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ளவன். நீ போய் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இப்படி மனத்தளர்ச்சி அடையக்கூடாது. நாம் படையெடுத்து போகிறோம், கடலை கடக்கிறோம். நீ கடலை கடக்க பாலம் எப்படி அமைக்கிறதுன்னு யோசிக்கணுமே தவிர கவலைப்படக்கூடாது. என்னோட வானரர்கள் எவ்வளவு பலமும் திறமையும் கொண்டவங்க. அவங்கள வச்சு நாம் நிச்சயமாக கடலில் பாலம் அமைச்சு லங்கைக்கு போவோம். ராவணனை கொன்று சீதையை மீட்டுக்கிட்டு வருவோம். நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு ராமருக்கு ஊக்கம் தந்து பேசினா சுக்ரீவன். அதை கேட்டதும் ராமர் பழையபடி தெம்பாகி, நீ சொல்கிறது சரிதான் சுக்ரீவா, நாம் எப்படியாவது கடலை கடந்து நிச்சயமாக போவோம். அது தவத்தின் மூலமாவோ இல்லை பாலம் அமைச்சோ இல்லை கடலையே வத்த வச்சோ எப்படியாவது அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார்கிட்ட, ஹனுமார் நீ சொல்லு, இலங்கையில் இருக்கிற கோட்டை எப்படி இருக்குது? அதோட நுழைவாயில்களில் எப்படிப்பட்ட காவல் இருக்குது? இலங்கையோட படைபலம் எப்படி? நீ பார்த்த விஷயங்களை கொஞ்சம் விவரமாக சொல்லு அப்படின்னாரு. உடனே ஹனுமார், ராமா, இலங்கை கோட்டைக்கு 4 பிரம்மாண்டமான நுழைவாசல்கள் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. அதோட கதவுகளை பெரிய பெரிய மரத்தண்டுகளான தாழ்பாள்களால் பத்திரமா பூட்டி வச்சுருப்பாங்க. வெளிப்பக்கம் எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்க மேலே பாறை கற்களையோ ஈட்டிகளையோ எரிஞ்சு தாக்கக்கூடிய யந்திரங்கள் ஒவ்வொரு வாசல் பகுதியிலையும் இருக்குது. அதை தவிர பலசாலிகளான ராட்சசர்கள் நூற்றுக்கணக்கான இரும்பால ஆன கூர் வேல்களை எப்பவும் தயாராக வச்சுக்கிட்டு அங்கே காவல் காக்கிறாங்க. இலங்கை கோட்டை சுவர்களெல்லாம் தங்கத்தாலேயே செஞ்சு அதில் வைர வைடூரியங்களை பதிச்சு ரொம்ப பலமாக வச்சுருக்காங்க. கோட்டை சுவரை சுற்றி ஆழமான அகழிகள் இருக்குது. அதில் இருக்கிற தண்ணியில் பயங்கரமான முதலைகள் ஏராளமாக இருக்குது. கோட்டை வாசல்லேருந்து அகழியை கடந்து போர் படைகளை வெளியே அனுப்ப வசதியாக கயிறை வச்சு தூக்கி இறக்குற மாதிரியான பாலங்கள் இருக்குது. மலை மேலே அமைஞ்சிருக்கிற இந்த இலங்கை நகருக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு தர மாதிரி கடல், காடு, அகழி, கோட்டைன்னு எல்லாம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கோட்டைக்கு நடுவில் பாதுகாப்பாக ராவணன் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையில் வாழறான். ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், தேர்கள், ராட்சச காலாட்படை வீரர்கள்னு அவன்கிட்ட இருக்கிற படைபலம் சாமானியம் இல்லை. ராவணன் எப்பவும் போருக்கு தயாராக விழிப்போடு இருக்கான். நான் போயிருந்தப்போ கோட்டை வாசலில் இருந்த பாலங்களை உடச்சி போட்டேன். அங்கங்கே அகழிகளையும் துத்து போட்டேன். இலங்கை நகரையும் கொளுத்தினேன். ராவணனோட படைகளில் ஒரு பகுதியை கொன்று அழிச்சேன். ராமா, நாம் எப்படியாவது கடலை கடந்து போக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா போதும். அப்புறம் நம்ம வானர படையே இலங்கையை அழிச்சிடும். நாம் சீதையை மீட்டுக்கிட்டு வந்துடலாம். நீங்கள் உடனே கட்டளை இடுங்க. ஒரு நல்ல நேரத்தில் நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஹனுமார். உடனே ராமர், நல்லது ஹனுமார், நம்ம படையெடுத்து போவோம். இலங்கையை அழிச்சு பொல்லாத ராவணனை நானே கொல்லுவேன். சீதையை மீட்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னு கம்பீரமாக சொல்லிட்டு சுக்ரீவன் கிட்ட திரும்பி, சுக்ரீவா,
நாளைக்கு நல்ல நாள். நாம் நாளைக்கே கிளம்பிடுவோம். நீ முதல்ல சில ஆயிரக்கணக்கான வானர வீரர்களை நீலனோட தலைமையில் முன்னாடி போகச் சொல்லு. அவங்க பின்னாடியே வரப்போகிற நமக்கும் நம்மளோட பெரிய படைக்கும் வழி உண்டாக்கிக்கிட்டே போகட்டும் அப்படின்னாரு. அப்புறம் நீலன் பக்கம் திரும்பி, நீலா, எந்த வழியில் போனால் நமக்கு ஏராளமான பழங்களும் கிழங்குகளும் தேனும் குடிநீரும் குளிர்ச்சி தர மரங்களும் இருக்குமோ அந்த வழியை கண்டுபிடிச்சு முன்னால் நீ போகணும். நாம் படையெடுத்து வர்றது தெரிஞ்சா ராட்சசர்கள் இதையெல்லாம் கெடுக்க பார்ப்பாங்க. நீ எச்சரிக்கையாக முன்னேறி போகணும். தொடர்ந்து ராமர் யார் யார் தலைமையில் எப்படி எப்படி வானர சேனைகள் அணிவகுத்து போகணும், யார் முன்பக்கம், யார் யார் நடுவில், யார் யார் பின்பக்கம் வரணும்னு எல்லாம் சுக்ரீவனுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. தொடர்ந்து, சேனைக்கு மத்தியில் நான் ஹனுமாரோட தோள் மேலே உட்காந்து வருவேன், லக்ஷ்மணன் அங்கதனோட தோள் மேலே உட்காந்து வருவான், நாங்கள் சேனையை உற்சாகப்படுத்திக்கிட்டே வருவோம் அப்படின்னாரு. சுக்ரீவனும் அப்படியே ஆகட்டும் ராமா அப்படின்னு சொல்லி தாம் படைத்தலைவர்களுக்கு உத்தரவு போடுறான். இப்படியா வானரர்கள் ரொம்ப உற்சாகமாக குரல் எழுப்ப படை கிளம்பிச்சு. நீலன் தலைமையில் போன வானரர்கள் வழி உண்டாக்கிக்கிட்டே முன்னாடி போனாங்க. வானரர்கள் குதிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டோம், வாத்தியங்கள் வாசிச்சுக்கிட்டோம், பழம் கிழங்குகளை பறித்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டோம் தொடர்ந்து பயணம் பண்ணினாங்க. அங்கதன் தோள் மேலே உட்காந்துக்கிட்ட வர லக்ஷ்மணன் ஹனுமார் தோள் மேலே உட்காந்து வர ராமரை பார்த்து, ராமா, ஆகாயத்திலையும் பூமியிலையும் எங்கே பார்த்தாலும் எனக்கு நல்ல நல்ல சகுனமாக கண்ணில் படுது. நீ ராவணனை கொன்று சீதாதேவியை மீட்டு நம்ம அயோத்தி மாநகருக்கு திரும்பத்தான் போகிற, ராஜாவா முடிசுட்டிக்கத்தான் போகிற, இது நிச்சயம் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான். இப்படியா தொடர்ந்து பயணித்து மகேந்திர மலை, சஹிய மலை, மாலிய மலை இதையெல்லாம் தாண்டி பல காடுகளை தாண்டி கடைசியாக தெற்கு கடற்கரைக்கு எல்லாருமா வந்து சேர்ந்தாச்சு. ராமர், சுக்ரீவா, இப்போ நாம் எல்லாரும் மரங்கள் சூழ்ந்த இந்த கடற்கரையில் தங்கலாம், அடுத்து கடலை கடக்கிறது எப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். வானரர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட கடலை பார்க்குறாங்க. பறந்து விரிஞ்ச நீல ஆகாசம், அதை மாதிரியே விரிஞ்சு பறந்திருக்கிற கடல். அலைகள் ஓங்கி ஓங்கி வந்து கரையில் மோதுதுங்க. காற்று குளுமையாக வீசுது. வானரர்கள் எல்லாம் மரங்கள் மேலே ஏறியும் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளேயும் போய் ஓய்வெடுக்க ஆரம்பிக்குதுங்க. ராமரும் லக்ஷ்மணன் கூட ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு இப்போ சீதையோட நினைப்பே சுற்றி சுற்றி வருது. அவர் லக்ஷ்மணன் கிட்ட, தம்பி, காலம் போக போக துக்கமும் துயரமும் தானாக கரைஞ்சு போயிடும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சீதையை பிரிஞ்ச துக்கம் அதிகமாயிட்டே வருதே தவிர குறைய மாட்டேங்குது. அவ என் கூட இல்லாமல் என் உடம்பே பத்தி எரியற மாதிரி இருக்கு. பேசாமல் தண்ணிக்குள்ளே முங்கி அப்படியே தூங்கி போயிட்டாதான் அந்த எரிச்சல் அடங்கும் போல இருக்கு. அவள் உயிரோடு இருக்காங்கிற செய்தியால் தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். அவளை இனி நான் எப்போ பார்ப்பேன்? பாவம், அவள் ஜனகரோட அரண்மனையில் பிறந்து ராஜபோகத்தோடு வாழ்ந்தவ இன்னைக்கு கோரமான ராட்சசிகளுக்கு நடுவில் பயந்து நடுங்கிக்கிட்டு எவ்வளோ வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்கா. ஏற்கனவே மெல்லிசான அவள் உடம்பு இப்போ இன்னும் எவ்வளோ மெலிஞ்சு போச்சோ தெரியலையே. நான் என்னைக்கு ராவணனோட நெஞ்சில் அம்பை பாய்ச்சி அவனை கொன்னுட்டு சீதையை மீட்டுட்டு வரப்போறேன்னு தெரியலையே அப்படின்னெல்லாம் சொல்லி புலம்புறாரு ராமர். லக்ஷ்மணன் அவருக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்போ சூரியன் மேற்க மறையிற நேரம் வந்தாச்சு. ராமரும் எழுந்து மாலை நேரத்தில் அவர் செய்கிற வழிபாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். சரி குழந்தைங்களா, இன்னைக்கு இதோட நிறுத்திட்டு வர வாரம் இலங்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.